இவர் பாட்டுக்கு ராமாயணத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டாரா. இவரை உத்தூர் ராமாயணம் சொல்லணும்னு பிரார்த்திக்கல, இவரா விளக்கேற்றிக்கிண்டு இவரா கற்பூரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிக்கிண்டு அப்படி ஆரம்பிச்சுட்டாள். ஹனுமார் இக்கடையில இருந்து என்ன சொன்னாள்? புண்ணியசீலோ மகாகீர்த்தி ருஜுராதீம் மகாயசாஹ மஹதர்ஷீணாம் குணஸ்ரேஷ்டஹ தவதாதர்ஷிபிஸ்ஸமஹ சக்ரவர்த்தி குலே ஜாதஹ புரந்தரதமோபலே அஹிம்சாரதிரக்ஷுத்ரஹ கிருணீசத்யபராக்ரமஹ முக்யஸ்சேஷ்வாகுவம்சஸ்ய லக்ஷ்மீவான் லக்ஷ்மிவர்தனஹ பார்த்திவம் வ்யஞ்சனையுக்தஹ பிருதுஸ்ரீ பார்த்திவர்ஷபஹ பிருथिव्यां चतुरन्तायां विश्रुता सुखदद्दुःखी तस्य पुत्रप्रियज्येष्ठः ताराधिपनिभाननः रामो नाभविशेषज्ञः श्रेष्ठः सर्वधनुर्वदा. அயோத்தியின் நகரம் தசரதன் ராஜா சரையு தீரத்திலே நிவிஷ்டமான பட்டணம், புண்ணிய கீர்த்தி, ருஜு புத்தி, சத்திய பிரதிஜன், அப்புறமேயமான பலம், ராஜரிஷியை போன்ற தபஸுள்ளவன், அக்னிஷ்டோமாதி மகா யஜ்ஞம் பண்ணி சர்வேஸ்வரனான ஸ்ரீராமனே புத்திரனாக அடைஞ்சாள். அந்த பிரபு பித்ரு வாக்கியத்துக்காக தண்டகாரண்யத்துக்கு ஜடாஜனதாரியாய் ரிஷிவேஷம் பூண்டு புறப்பட்டாள். அப்பொழுது பக்தனான லட்சுமணன் கூட வந்தான். பதிவிரதையான பத்னியான சீதையும் கூட வந்தாள். வந்த இடத்துல கராதிகளே சுவாமி நிகிரகம் பண்ணினாள். அந்த கோபத்தினால் ராவணன் மாரீச்ச சகாயத்தாலே தேவியை சீதையை அபகரித்தாள். சர்வேஸ்வரன் லட்சுமணனுடன் தேவியை தேடி வரும்பொழுது பாலியினாலே வஞ்சிக்கப்பட்ட சுக்ரீவன் என்ற வானரனை சக்கியம் பண்ணிண்டு வாலியே வதம் பண்ணி கிஷ்கிந்தா ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினாள். சுக்ரீவன் கோடி கோடி வானரங்களை திக்கு விதிக்கிலே தேடுவதற்காக அனுப்பித்தான். அதில் ஒருவனான அஞ்சனா பாக்கியமான வாயு புத்திரனான ஆஞ்சநேயனால் லங்கா நகரத்துல தேவியை வந்து கண்டேன், வந்துடுத்து மங்களம். உடனே தேவி பார்த்தாள்.